இன்னைக்கு ராவி சமையலில் நம்ம பச்சை பயிர் வச்சு எப்படி ஒரு சப்பாத்திக்கு சைடிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை பயிரை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு, கலர் மாறிச்சு வரணும். இப்போ இதுக்கு நம்ம பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். பயிர்லேயே பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா குக்கரை மூடி ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து மத்து வச்சு இதை கடைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா இப்போ கடைஞ்சாச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம அதை தாளிச்சிக்கலாம். அது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் நல்லா கடுகு பொரிஞ்சு வந்துடும். அது கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினா போதும். இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பச்சை மிளகாவுடைய காரமே போதும்னா அப்படியே விட்டுடலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பச்சை பயிறு இது வந்து சாப்பாடு, இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.